ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது ஸ்டார் சீட் டாரோட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேபி ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட சில கேரக்டர்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இல்லை, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, என் பர்சனை பார்க்கல, நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இன்றைக்கி அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அதை வந்து நான் டீட்டெயிலாக யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து டெய்லியுமே உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கிடைக்கும். ஸோ யூனிவர்ஸ் வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அது மூலமாக உங்களுக்கும் சில கைடன்ஸ் வந்து நல்லபடியாக கிடைக்கும். அது லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணும், உங்களையும் சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோ வந்து உங்கள் ஸ்பௌஸ்க்கானது, உங்களுக்கானது இல்லை. ஸோ எப்படி யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஷஃபிள் பண்ணிட்டேன். இன்றைக்கி கார்டோட ரீடிங் எப்படி வருது பார்க்கலாம். உங்கள் ஸ்பௌஸ் யார், எப்படிப்பட்ட கேரக்டர், எப்படி இருக்கும் உங்கள் ஃப்யூச்சர் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஒரு 5-6 கார்டு எடுக்கிறேன். 10 of Swords, the Strength, 10 of Pentacles, 4 of Cups, 2 of Wands, 7 of Pentacles. ஓகே, இன்னும் 2 கார்டு இருக்கு. Ace of Wands, the Wheel of Fortune. ஓகே, எல்லா கார்டுமே நல்லா வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி உங்கள் பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. இது உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னர் பற்றினது. ஸோ கொஞ்சம் டீப்பாக கேளுங்க. ரிலாக்ஸ் ஆகி அவங்க சோலோட கனெக்ட் ஆகி இந்த வீடியோஸை வந்து பாருங்கள். ஓகேங்களா? நான் இப்போ உங்கள் கேரக்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். நிறைய லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிளான, எமோஷ்னலி ஸ்டேபிளாக ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்ட் ஃபேமிலி, ஃப்யூச்சர் பார்ட்னர், ஃப்யூச்சர் ஃபேமிலி, இதுக்காக பிளான் பண்ணுற ஒரு பர்சன். ஓகேங்களா? இந்த மாதிரி பர்சன் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்கிறதுலாம் வந்து ரேர் தான். நிறைய பேர் வந்து பார்க்க மெச்சூர்டாக இருப்பாங்க. பட் உண்மையாலுமே மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இங்கே வந்து இந்த பர்சனுக்கு வந்து நிறைய வலி இருக்குது. நிறைய வழியில் வந்து அவங்க நிறைய லெசன்ஸை வந்து லேர்ன் பண்ணி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டேபிளான ஸ்டேஜ். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். எது எடுத்தாலுமே வந்து அதை சரியாக ஃபோக்கஸ்டாக முடிக்கிற ஒரு பர்சன். ஓகேங்களா? ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக முடிச்சிடுவாங்க. பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கு, இல்லை ரிலேஷன்ஷிப், எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஓகேங்களா? ஏனோ தானோ அப்படின்லாம் லவ் பண்ணிவிட்டு அப்படி போகிற ஒரு பர்சனாக இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் இவங்க வந்து கமிட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து அவங்க பண்ணுவாங்க. அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுவாங்க. ரொம்ப ரொம்ப லாயலான ஒரு பர்சன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். லவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவு கொடுப்பாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன். ஓகேங்களா? இந்த மாதிரி பர்சன் வந்து லைஃப்பில் உங்களுக்கு உங்ககிட்ட வராங்கன்னா அவங்கள வந்து தப்பாக ட்ரீட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் இவர் எதையுமே வந்து வெளியே காட்ட மாட்டார். ஓகேங்களா? என்ன இருக்குது அவருக்குள்ளே, எவ்வளோ பெயின் இருக்குது, என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து வெளியில் காட்டாமல் இருக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய லவ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருப்பாங்க. குழந்தைங்க அப்படி இப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அந்த ஃபேமிலிக்கு வந்து லாயலாக இருப்பாங்க. ரொம்ப நேர்மையான ஒரு பர்சன். மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிற ஒரு சோல். ஒரு அழகான சோல். 4 ஆஃப் கப்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவர் லைஃப்பில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்களை வந்து கடந்து வந்திருக்கலாம், இழந்திருக்கலாம். இந்த விஷயத்தில் வந்து
அடிபட்டிருக்கலாம். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்து அடிபட்டிருக்கலாம். நிறைய பேர் ஏமாத்திருக்கலாம். இவங்கள யூஸ் பண்ணிட்டு, அதாவது மணிக்காகவோ அல்லது இந்த மாதிரி எமோஷ்னலி அவைலபிளாக இருந்திருப்பாங்க இவங்க. பாஸ்டில் இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள், எமோஷ்னலி ஸ்டேபிள். அவங்கள யாராலையுமே வந்து உடைக்க முடியாது. அந்த அளவு ஸ்டேபிள். ஓகேங்களா? இந்த பர்சனுக்கு வந்து ட்ரீம்ஸ் நிறையா இருக்கலாம். ஃப்யூச்சர் பற்றின கனவு, அதை வந்து அவங்களால வந்து நிறைவேற்றவும் முடியும். ஓகேங்களா? அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போகவும் முடியும். ஒரு வேளை இவங்க வந்து மென் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்க பார்ட்னரை ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க. ரொம்ப ரொம்ப லாயலாக இருப்பாங்க. இந்த ப்ளே பாய் எனர்ஜிலாம் கிடையாது இவங்கக்கிட்ட. நிஜமாலுமே அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஹார்ட் ஒர்க் போடுற பர்சனாக இருப்பாங்க. அதுவே ஒரு பொண்ணாக இருந்தாலும் அதே தான், சேம். ரொம்ப ரொம்ப லாயலாக இருப்பாங்க. ஒரு பர்சனை வந்து உண்மையாலுமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்காக ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அந்த காதலுக்காக ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அந்த பர்சனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இவருக்காக நிற்கிற ஒரு பொண்ணாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி கார்டு பார்க்கறதுக்கே. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயா இருந்தாலும் சரி, எதுலேயா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். விளையாட்டுக்கெலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீரியஸ். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டால் கூட அதை நீங்கள் விளையாட்டாக கேட்டால் கூட அவர் அதை சீரியஸாக எடுத்து பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. லவ்னு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. அதாவது ஏன்னா அவங்க நம்புகிறாங்க இல்லையா, நம்பி தானே நேர்மையாக இருக்காங்க உங்களுக்கு. அது வந்து நிறைய கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க இந்த பர்சன். அவங்க பார்ட்னர் மேலே வந்து ரொம்ப ரொம்ப லவ்வபிளாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இங்கே தெரியுறாங்க. எல்லா காட்சிலையுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பௌஸ் வந்து ஃப்யூச்சரில் கிடைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல நல்ல ஆரம்பம் இருக்குது. இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து கிடைக்கிறாங்க அப்படின்னா இது பாஸ்டில் சில விஷயங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு. ஓகேங்களா? பாஸ்டில் சில பெயின் பார்த்துருக்கலாம், சில ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கலாம். பட் அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காமல் அவங்கள இருக்கிற மாதிரியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ட்னர் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பார்ட்னர். எப்படியோ இன்றைக்கி வந்து டேரோட்டில் எப்படி யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். யூனிவர்ஸ் வந்து டேரோட்டில் அவங்க ரியல் கேரக்டர்ஸ் பற்றி சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, என்ன வந்து கைட் கொடுக்குறாங்க? இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணலாமா? உங்கள் மேரேஜ் எப்படி நடக்கும்? இல்லை ஆல்ரெடி எனக்கு இருக்காங்க, நான் அவங்க கூட வந்து எனக்கு மேரேஜ் ஆகுமா? அதெல்லாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் யூனிவர்ஸ். 2 of Wands. தி ஹேங்க்டு மேன் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். 2 ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு போல. 10 ஆஃப் பென்டிகல்ஸ். நம்ம இந்த டேரோட்லேயுமே 10 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. திரும்பவும் 2வது தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யூனிவர்ஸ் வந்து. கப்ஸ் பாருங்கள், கிங் ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன், நேர்மையான பர்சன், எமோஷ்னலி ஸ்டேபிளான பர்சன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பர்சன். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கெலாம் தயங்கவே மாட்டாங்க. ஓகே, நான் பண்ணுறேன், என்னோடய ஃபேமிலி, என்னுடையவங்க அப்படிங்கிறதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டு ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சன். விளையாட்டு பசங்களாம் கிடையாது. உண்மையாகவே ஒரு மென்னு. ஓகேங்களா? மெச்சூர்டான ஒரு மென். தாராளமாக இந்த மாதிரி ஒரு பர்சனுக்காகலாம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பாங்க கண்டிப்பாக. இப்போது நீங்கள் ஒரு வேளை ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இல்லை அப்படின்னா உங்களை ஸ்பிரிச்சுவலுக்கு தள்ளுவாங்க. ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி கெரியரில் வந்து ஸ்டேபிளான ஒரு பர்சன். இங்கேயும் ஹார்ட் ஒர்க்கர் வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஃபைனலி 10 ஆஃப் பென்டக்கல்ஸ். அதாவது நீங்கள் ஃபினான்ஷியலி அதுலேயும் ஸ்டேபிளாக இருப்பாங்க. எமோஷ்னலி ஸ்டேபிளான ஒரு பர்சன். ஃபேமிலி வேறு, நீங்கள் வேறு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கெரியர் வேறு, கெரியருக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், மணிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு அபண்டன்ஸான ஒரு பர்சன். ஓகேங்களா? இன்றைக்கி எனர்ஜி ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இதுதான் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸோடைய உண்மையான சில கேரக்டர்ஸ். ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுமையான பர்சன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி.
நீங்கள் எது கேட்டாலும் ரொம்ப தன்மையாக நடந்துக்கக்கூடிய ஒரு பொறுமைசாலி, கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். எல்லாத்தையுமே யோசித்து தான் முடிவெடுப்பாங்க. எடுத்தவன் கவுத்தன் அப்படிலாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளெல்லாம் வந்துட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலுமே லவ்வாக இருந்தாலும் சரி, மேரேஜாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அவங்க யோசனை பண்ணி தான் டைம் எடுத்து அதுக்கு வந்து ஓகே சொல்லுவாங்க. பட் வந்து எமோஷ்னலி அவர் வந்து ஸ்டேபிள். ஓகேங்களா? அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கீழ்த்தரமாக அந்த மாதிரிலாம் நடத்த மாட்டார். ரொம்ப ரொம்ப லாயல். ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தெரியும் ஸ்பிரிச்சுவலி ஒரு சோல்கிட்ட எப்படி வந்து கனெக்ட் ஆகணும், எப்படி வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸோடைய கேரக்டர்ஸ். ரொம்ப ரொம்ப லக்கி. நிஜமாகவே இந்த மாதிரி ஸ்பௌஸ் வந்து நான் எதிர்பார்க்கல. இந்த கார்ட்ஸ் இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கல. ஏதோ வரும், நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு நினச்சேன். பட் எல்லாமே வந்து அழகாக வந்திருக்கு. இதுதான் ஒரு ஒரு ஆண் அப்படிங்கிறவங்களுக்கான குவாலிட்டியே இதுதான். ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது, ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருக்கிறது, தன்னை விட தான் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, நம்மளை நம்பி வந்து உங்களை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகிறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த பர்சன்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸோடைய கேரக்டர்ஸ். யூனிவர்ஸ் கொடுத்த கைடும் இதுதான். வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கான சரியான பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருச்சு அப்படிலாம் போயிடாதீங்க. நிஜமாகவே ஒரு உண்மையான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரும்போது நீங்கள் பெயினே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்தில் ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் வந்து சின்னதாக பெயின் வந்து ஃபீல் பண்ணால் கூட அவங்க உங்களுக்கான பர்சன் கிடையாது. ஓகேங்களா? அவங்க வந்து கார்மிக் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான கார்மிக் பர்சன்ஸ் கிட்ட போய் இது பண்ணுறதுக்கு முன்னாடி, அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டேபிளாக செலக்ட் பண்ணணும். ஒரு பர்சன் வந்து நீங்கள் மேரேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்கனாலும் அந்த பர்சனை வந்து கரெக்டாக தேர்வு பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ரீடிங் இதுதான். ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட வரேன் நான். ஓகே, தேங்க்யூ.